எல்லாருக்கும் வணக்கம். நம்ம YouTubeல வந்து தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றது? இது வந்து ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். அதே மாரி பாருங்க, இந்த இதுவும் இருக்கு பாருங்க. இதுல வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ நம்ம வீடியோக்கு போலாம். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த Canvaல போயிட்டு, Canva இல்லைன்னா உங்களுக்கு canva.com இதுல வந்து சைன் இன் பண்ணிடுங்க. சைன் இன் பண்ணிட்டு ஃபைல், அதுக்கப்புறம் கிரியேட் டிசைன், நியூ டிசைன் இருக்கும். இத போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் 1280 by 720 பிக்சல்ஸ் தான் வரும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பிளாங்க் பேஜ் கிடைக்கும். ஸோ கிடைச்சதும் இப்போ நீங்க வந்து ஒரு லேஅவுட் மாரி மனசுல எப்படின்னு நெனச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டைட்டிலுக்கு இந்த மாரி ஒரு மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒண்ணு வேணும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டிக்கர ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து போடும்போது உங்களுக்கு அது பேக்கிரவுண்ட் வந்து பின்னாடி எதனா இருக்கணும். ஸோ இந்த மாரி ஒண்ணு பண்ணிக்குவேன். அதே மாரி இத என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு இது வந்து அதே மாரி எடுத்து காப்பி பண்ணிக்க போறேன் இப்ப நானு. இத காப்பி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இத கிளிக் பண்ணீங்கன்னா அது காப்பி ஆயிடும். ஸோ இத வந்து நான் இங்க கீழ வச்சுக்க போறேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ நீங்க கம்மி பண்ணிக்கலாம், அதிகமா பண்ணிக்கலாம். இது வந்து வேற வேற கலர்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. கலர்ஸ் பண்ணணும்னா நீங்க இது யூஸ் பண்ணி இதுல நீங்க பர்பிள் கலரோ இல்ல வந்து உங்களுக்கு ஏன்னா அந்த ஒயிட் லெட்டர்ஸ் அந்த மாரி வரும். கான்ட்ராஸ்ட்டா பண்ணிக்கலாம் அது நீங்க. கீழ இருக்கிறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு ரெட் கலர் ஒண்ணு போட போறேன். ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ அது பின்னாடி நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது வந்து என்னன்னா, நீங்க இந்த மாரி பண்ணதும் உங்களுக்கு நடுவுல வந்து பிக்சர்ஸ் வேணும். ஸோ அந்த பிக்சர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன் நானு. இதில பார்த்தீங்கன்னா, மேல மேல www.pixabay.com இதுக்கு போங்க. ஸோ இதுக்கு போனதும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். இப்ப நான் என்ன சர்ச் பண்ண போறேன்னா, இதில வந்து YouTube அப்படின்னு சர்ச் பண்ண போறேன். இப்ப பாருங்க இந்த பிக்ஸாபேல வந்து எல்லாமே வந்து நெறைய இமேஜஸ் எல்லாம் ஃப்ரீ இமேஜஸ் இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு தேவையான இமேஜஸ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த இமேஜ் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த லோகோ இமேஜ் இருக்கு. யூடியூப் சிம்பல், லோகோ இமேஜ். ஸோ இத வந்து நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ இதில நான் கிளிக் பண்ண போறேன் இத. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு பாருங்க. இதில சொல்றான் பாருங்க. பிக்ஸாபே லைசென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான் பாருங்க இங்க ரைட்ல. ஃப்ரீ டு யூஸ் அண்டர் பிக்ஸாபே லைசென்ஸ், நோ அட்ரிபியூஷன் ரிக்வயர்ட். இந்த அட்ரிபியூஷன் எதுவுமே தேவையில்ல. நீங்க இது வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத நான் வந்து டவுன்லோட் பண்ண போறேன் இப்போ. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணும்போது எந்த ரெசல்யூஷன் வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்து ஐ அம் நாட் அ ராபர்ட்ன்னு கேட்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது இதில போயிட்டு வந்து நானு வேற எதனா நல்ல இமேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். இதில வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ண போறேன். ஸோ தம்ப்நெயில்ஸ் எதனா வருதான்னு பார்க்கலாம் நம்மோ. இப்ப இந்த தம்ப்நெயிலுக்கு வந்து நான் இந்த பிக்சர் போட போறேன். ஸோ இந்த பிக்சரையும் நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ இதுவும் ஃப்ரீ தான். இதுவும் பிக்ஸாபே லைசென்ஸ் தான் இருக்கு. ஸோ இத நான் டவுன்லோட் பண்ணலாம் நம்மோ. ஸோ இப்ப இந்த 2 இமேஜும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம ChatGPTக்கு வரோம். ChatGPTல வந்து நான் ஏஐபிஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. குரோம் எக்ஸ்டென்ஷன். அது வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா, நான் ஒரு லிங்க் விடுறேன் வீடியோல. அத போய் பாருங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றீங்க இங்க. இத பண்ணிட்டு இந்த இந்த மிட்ன்னு டைப் பண்ணதும் மிட்ஜோர்னி ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் வரும். நான் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்றேன். அது வந்து இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு. இதுல நீங்க போனதும் இந்த மிட்ஜோர்னி ப்ராம்ப்ட்ஸ்ல இதுல ஹைப்பர் ரியலிஸ்டிக் மிட்ஜோர்னி ப்ராம்ப்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இது வந்து நான் எழுதின ப்ராம்ப்ட் ஆக்சுவலா நெறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து எது வேணா குடுக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்ல. அது வந்து உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட்க்கு வந்து உங்களுக்கு அந்த மிட்ஜோர்னிக்கு உங்களுக்கு அருமையா வந்து ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து அது ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நாங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்மைலி 10 இயர் இந்தியன் ஓல்ட் இந்தியன் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுது ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து மொத்தம் 4 ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ட நான் எடுத்துக்க போறேன். இது வந்து 35 லென்ஸ் வித் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் 10 இயர் ஓல்ட் இந்தியன் கேர்ள்ஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். இது வந்து நல்லா ஜூம் பண்ணி அழகா அந்த ஃபேஸ் வந்து அருமையா காமிக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க இது காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணிட்டு இந்த டிஸ்கார்ட் வாங்க. இந்த டிஸ்கார்ட் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிட்ஜோர்னி டிஸ்கார்டு. இது எப்படி வந்து லாகின் பண்றது, எப்படி வந்து ப்ராம்ப்ட்ல வந்து எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு ஒரு பேசிக் டுட்டோரியல் நான் முன்னாடியே குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அத பார்க்கலன்னா, நீங்க அத போய் பாருங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். நான் என்ன பண்றேன்னா, நான் பிக்சர்ஸ் வந்து பிக்ஸாபேலேருந்தே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நீங்களே ஜெனரேட் பண்ணி ஒரு நல்ல பிக்சர் அதில் போடணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ என்னோட அக்கவுண்ட்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன் நானு. இது வந்து 25 இமேஜஸ் வரைக்கும் ஃப்ரீ. நீங்க அதுக்கப்புறம் வந்து பே பண்ணணும் இதுக்கு ஆக்சுவலா. ஸோ நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல டூலு. நான் இப்போ காமிக்கிறேன் என்ன இமேஜ் வந்து இதில ஜெனரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்து லாகின் பண்ணிட்டேன் இந்த இதில. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, /imagine
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்ட் நான் போட போகிறேன். ஸோ ஒன்றும் பண்ணல, நான் அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் போட்டேன் நான். இது என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்க, இப்போ வந்து எனக்கு 4 இமேஜும் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நான் வந்து இந்த இமேஜ் தான் எடுத்துக்க போகிறேன் நான், இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை. ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இதில் U1 அப்படின்னு இப்போ ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள். ப்ரெஸ் பண்ணதும் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கு பாருங்க இமேஜஸ் எல்லாம். ஸோ இதை பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கவே கிடையாது. இதெல்லாம் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணது. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. இது உண்மையான பிக்சர் எடுத்த மாதிரி இருப்பாரு. பட் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ணது இது. ஸோ நம்ம இந்த பிக்சரை தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி இதில் வந்து போட போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த பிக்சர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிக்சரை டவுன்லோட் பண்ண போகிறேன் நான். இப்போ வந்து திருப்பியும் கேன்வாக்கு வந்தாச்சு. கேன்வாக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 பிக்சரையும் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிக்சரை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த பிக்சரை வந்து இந்த சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, அதெல்லாம் இது பண்ணிட்டு வெறும் இந்த தம் மட்டும் வச்சுட்டேன் நான். ஸோ யூடியூப் தம்ப்நெயில்ஸ் ஆக்சுவலாக இந்த 2 பிக்சரையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இந்த பாப்பாவோட பிக்சரை நான் இங்கே போட்டிருக்கேன் நான். அது உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ ரிலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனாக இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் பிக்ஸாபேலேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி கூட அந்த நோ அட்ரிபியூஷன் ரிக்வயர்டு இருக்கிற பேஜஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டைட்டில் வந்து இங்கே கிளியராக கொடுத்துடணும். ஸோ அந்த டைட்டில் என்ன டைட்டில் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் இந்த டைட்டில் தான் கொடுக்க போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா, ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுத்துருங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியும். ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேச்சிங் தம்ப்நெயில்ஸ் ஹவு டு கிரியேட் தம் ஆன் யூடியூப் வீடியோஸ், அதை தான் வந்து நான் டைட்டில் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இது பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதை வந்து இங்கே வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணணும் நீங்கள் பெருசாக. ஸோ ஐ கேச்சிங் தம்ப்நெயில்ஸ் இதை வந்து நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு 60 இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் நான் வந்து சைஸ் 60 பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் 60 அப்படின்னு கொடுக்கணும் இங்கே. வந்து உங்களுக்கு இது சைஸ் வந்து ரெண்டும் சேமாக வந்துடும். அதான் நான் வந்து எல்லாத்தையும் அப்பர் கேஸில் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் போயிட்டு நீங்கள் எந்த கலர்னால் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கலர் கொடுத்தா கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதாங்க, நான் பேக்ரவுண்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். இந்த ஆரஞ்சு கலருக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் இதை பண்ணி முடிச்சதும் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஜேபெக் ஃபைல் வரும், இல்லை பிஎன்ஜி ஃபைல் வரும். பிஎன்ஜி ஃபைல் வந்து ரொம்ப சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால ஜேபெக் ஃபைலை யூஸ் பண்ணிங்க. அதை வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இதில் ஐ கேச்சிங் தம்ப்நெயில்ஸ் ஏற்கனவே நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துட்டேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி அந்த யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புது வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.